നമസ്കാരം. മറയൂർ വിഷനിലെ പ്രധാന വാർത്തകളിലേക്ക് സ്വാഗതം. മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ 9-ാം വാർഡിൽ മറയൂർ ഗ്രാമത്തിലേക്ക് പോകുന്ന റോഡ് പൊട്ടിപ്പൊളിഞ്ഞു കിടക്കുന്ന റോഡിന്റെ ശോചനീയ അവസ്ഥയെ നിരവധി തവണ പരാതിപ്പെട്ടിട്ടും നടപടിയെടുക്കാത്ത മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിനെതിരെ മറയൂർ BJP രംഗത്ത്. SC മാർച്ച രാജ്കുമാറിന്റെ നേതൃത്വത്തിൽ எல்லாருக்கும் வணக்கம். மறையூர் கிராம பஞ்சாயத்து 9ஆம் வார்டில் மறையூர் கிராமத்துக்கு கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது கிராமத்துக்கு போகக்கூடிய பிரதான சாலைன்னு சொல்லக்கூடிய இந்த ரோடு இன்றைக்கி அது பொட்டி பொழிஞ்சு கிடக்க தொடங்கிட்டு வருஷங்களாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த LDF மெம்பர் திரும்பி கூட பார்க்க கிடையாது. இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு மெம்பரை உருவாக்கியிருக்காங்க இங்கே உள்ள ஜனங்கள். இவர்னாலும் ஏதாச்சும் ஒரு விகசனத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லி. ஆனால் இங்கே ஒரு விகசனமும் இவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் நடத்த போகிறது கிடையாது. உதாரணம் அந்த ரோடு ரொம்ப மோசமாக கிடக்கு. இங்கே சொன்ன மாதிரி மெம்பரும் ஒரு டிரைவர் தான். இதில் வண்டி ஓட்டி மெயின்டெனன்ஸுகள் அதிகமாக வருது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்மாளங்குடி மறை கிராமம் சந்திப்பு ரோடு இது. இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் 2ஆம் வார்டு, 3ஆம் வார்டு, 8ஆம் வார்டு, 9ஆம் வார்டு, இப்படி 4-5 வார்டு இதில் ஸ்திதி செய்யக்கூடிய ஒரு ரோடு இது. இந்த ரோடு பொட்டி பொழிஞ்சு கிடக்க தொடங்கி 8 வருஷங்களாச்சு. திரும்பிய பார்க்க கிடையாது. மறை கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரியை பார்த்து நாங்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா பார்ட்டி தலைவர்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ரோடு தாமதிக்காமல் இது சரி செய்து கொடுக்கணும், அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறோம். அவர் தாமதிக்காமல் ரோடு நல்ல முறையாக செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்துட்டு அரசு அதிகாரிகள் மறை கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம பள்ளநாட்டு கீழே சர்வத்திர ஓபிஸில் உள்ள, அதாவது சர்க்கார் ஓபிஸில் உள்ள ஆளுகள் ஜனங்களுக்கு வேண்டிட்டு வேலை செய்கிறது கிடையாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பஞ்சாயத்தாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், வில்லேஜாக இருக்கட்டும், மிருகாசித்திரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், சர்க்கார் அதிகாரிகள் கம்யூனிஸ்ட் பரணத்தில் மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளை நாங்கள் இந்த வேலையில் கண்டிக்கிறோம். தாமதிக்காமல் ரோடு சரி செய்து கொடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் பாரதிய ஜனதா பார்ட்டி பஞ்சாயத்துக்கு எதிராக மக்களுக்கு வேண்டி நடத்தும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. பாரத் மாதா கி ஜெய். நமக்கு இப்போ தட்டிக்காடு கிராமத்து வழியாக வந்துட்டு வரையில் தான் இந்த காரியங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்து தான் அங்கே தேர்தலில் நின்னாங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகள் இப்போ எங்கே போயிடுச்சுனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி தான் மேலாடி பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. அன்னைக்கு 10ஆம் வார்டாக இருந்தது, இப்போ 11ஆம் வார்டாக மாறி இருக்குது. அன்னைக்கு இருந்த மெம்பர்மார் இந்த ஃபண்டுகளை வகை மாற்றியும் பல கட்டங்களமாக அவங்களுடைய வீட்டு பகுதிகளில் போய் சில காரியங்களை செய்வதற்காக இந்த ரோட்டில் உள்ள ஃபண்டுகள் எல்லாம் மாற்றி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதே சூழ்நிலை இந்த 9ஆம் வார்டில் வர்றதா தான் இப்போ எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. நான் என்ன சொல்கிறோம்னா, அந்த வார்டில் ஜெயிச்சு நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஜெயிக்கக்கூடிய அவர் ராஜேந்திரன், அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி ரோடு அவர் பார்வையில் பட்டது எப்படின்னா, இந்த ரோடுகளில் இந்த வண்டிகளை ஓட்டையில் மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். அப்போ இந்த மெயின்டெனன்ஸ் அதிகமானால் இந்த ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஓடக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ முடியுமா, இல்லை குடும்பத்தை பார்க்க முடியுமாங்கிற சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையை மாற்றணும்னு சொன்னால் உடனே அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியில் நம்ம பார்க்கையில் இந்த வண்டியை கொண்டு போகணுன்னா, இப்போ குடிமேகலை ஏற்கனவே ஒரு ஆஃப் ரோடு உள்ள குடிமேகலை தான். அவங்க எமர்ஜென்சியில் கூட வந்தாலும் இந்த பகுதியில் இந்த ஜீப்பை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் விஷயமாக இப்போ நம்ம தலைவர் சொன்னார். ஆஸ்பத்திரி விஷயத்தில் போனால் அவங்களுக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஒரு டெலிவரி கேஸ் கொண்டு வந்தால் இந்த 4 ட்ரிப்பு இந்த குழிகளில் விழுந்தாச்சுன்னா டெலிவரி இங்கேயே ஆகிற மாதிரி தான் இந்த ரோடோட நிலைமை இருக்குது. நான் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் விகசனம் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஃபண்டுகள் எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறோம். இது கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் செய்யலாம். அன்னைக்கு பாரதிய ஜனதா சொன்ன மாதிரி மேலாடி பகுதியில் என்ன நடந்துச்சோ அதே கட்டத்தில் நாங்கள் 2வது மறுபடியும் இறங்க வேண்டி இருக்கும். உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நாங்கள் இறங்கி மத்திய சர்க்காரோட கேட்டு நாங்கள் ஒரு ஃபண்டை வாங்கி கூட நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற முன் வரக்கூடிய கருத்து இப்போ உருவாயிருக்கு. அதை இதை பஞ்சாயத்து பரணசமிதி கரெக்டாக அதை நேரத்தை கொடுத்து இதை செய்ய தவறினால் மேலாடியில் நடந்த சம்பவம் இங்கேயும் நடக்கும். பாரதிய ஜனதா ஏற்றெடுத்து இந்த வேலைகளை முன்னிறுத்தி செய்யும்னு நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன். வணக்கம். நம்ம இன்றைக்கி மறையூர் கிராம பஞ்சாயத்து 9ஆம் வார்டில் இருக்கக்கூடிய இந்த
ரோட்டில் நின்று தான் ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு வேண்டிய இதை வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த ரோடினுடைய அவஸ்தை, அதாவது 9ஆம் வார்டு இருக்கக்கூடிய இந்த ரோடினுடைய அவஸ்தை எப்படி இருக்குன்னு சொன்னால் குண்டும் குழியுமா. ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸாக இருந்தாலும் சரி, பாக்கி ஒரு பெரியவங்க வயசானவங்க இங்கேருந்து கீழே போகணுன்னாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு புத்திமுட்டு அனுபவப்படக்கூடிய ஒரு தரத்திலையாக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரோடுகள். அப்போது இதை இங்கே உள்ள கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்டே நாங்கள் காரியங்கள் உன்னயிச்சிருக்கோம். அதன் அடிஸ்தானத்தில் அடியந்தரமாயிட்டு இங்கே வந்து இந்த ரோடை வந்து நல்ல ரீதிக்கு இவங்க சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி எங்ககிட்ட வாக்தானம் கொடுத்துருக்காங்க. வெறும் வாக்தானம் மட்டும் போதாது, உடனடியாக இந்த ரோடுக்கு வந்துட்டு டாரிங் உடனடியாக போடணும்னு சொல்லி பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பாகத்திலிருந்து பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர்மார் வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் வந்துட்டு இந்த இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஆள் தான். அவர் வந்துட்டு இங்கே வண்டி ஓட்டக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவர் கவனத்தில் பட்டிருக்கணும் இந்த காரியத்தில் இடப்பட்டு இந்த ரோடுனுடைய நிலைமையை வந்து சரி செய்யலை அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா பார்ட்டி இன்றைக்கி நாங்கள் ஒரு நிவேதனம் ஆகிட்டு தான் இன்றைக்கி பஞ்சாயத்து செக்ரட்டரிகிட்ட போய் காரியம் சொல்லியிருக்கோம். இது நல்ல முறைக்கு இந்த ரோடு சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பாகத்திலிருந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெறும்.